அறிவு குறித்து ஒரு தாய் எழுதிய கவிதை இது. நம்முடைய ஜக்மோகன் சிங் அவர்கள் பேசுவதற்கு முன்னதாக அவரை அறிமுகம் செய்கிற வகையில் டெல்லியிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வருகை இருந்திருக்கிற இளம் வழக்கறிஞர், தில்லியில் நமக்கான பல வழக்குகளை நடத்துவதற்கு முனைப்போடு செயல்படுகிற வழக்கறிஞர்களில் ஒருவர் அன்பு நண்பர் பாரிவேந்தன் சுருக்கமாக அறிமுக உரையாற்றுவார். அண்ணன் பேரறிவாளன் உட்பட 7 விடுதலைக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக என்று வரவேற்று, மேடையில் இருந்து இருக்கும் தூய சிந்தனை வாழ்ந்த அனைவருக்கும் இங்கு வந்து ஆதரவு தெரிவித்ததற்காக நன்றி கூறி நீண்ட நேரம் ஆகிவிட்டது. அனைவரும் ஜக்மோகன் சிங் அவர்கள் பேசுவதற்காக காத்து கொண்டிருப்பீர்கள். எனவே சிறியதாக ஒரு 5 கருத்துக்களை மட்டும் சொல்லி நான் விடைபெற்றுக் கொண்டு விரும்புகிறேன். அதில் முதலாவதாக விஷயம் தடா இப்போ சட்டத்தை பற்றி தோழர் தியாகம் முன்னதாக பேசியிருந்த போதும் ஒரு சில செய்திகள் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது சொல்ல வரும் கருத்து சொல்வதா வேண்டாமா என்று சிறு ஐயம் இருக்கிறது. ஏனென்றால் அதில் ஒரு கெட்ட வார்த்தை அடங்கியிருக்கிறது. ஆனால் அந்த கெட்ட வார்த்தை இதற்கு முன்னாடியே 4 முறை தோழர் தியாகு சொல்லிவிட்டார், 2 முறை ப்ரொஃபசர் சரஸ்வதி சொல்லிவிட்டார், 1 முறை விட்டோ சொல்லிவிட்டார், 2 முறை சாகுரமி தையா சொல்லிவிட்டார். அது என்னவென்றால் சுப்பிரமணிய சாமி அவர்களுக்கும் ராஜீவ்காந்தி மரணத்துக்கும் இருக்கிற ஒரு தொடர்பை சொல்லியே தீர வேண்டும். மூன்றாவது விஷயமாக கான்ஸ்பிரசி தியரி பற்றியும் சொல்ல விரும்புகிறேன். 4வது செய்தியாக சட்டத்தின் இன்றைய நிலை, உச்ச நீதிமன்றத்தில் இன்றைய நிலை என்ன என்பதை சொல்ல விரும்பப்படுகிறேன். முதலில் தடா சட்டம். நாம் ஆங்கிலேயத்தினிடம் சுதந்திரத்தை போராடி வாங்கிவிட்டோம் என்றெல்லாம் சொல்கிறோம். ஆனால் ஆங்கிலேயன் நம்மளை ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் அவன் இந்திய சாட்சி சட்டத்தை வைத்து ஆண்டு கொண்டிருந்தான். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 27 என்ன சொல்லுதுன்னா, 25லேருந்து 27 என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு குற்றத்துக்காக யார் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாலும் அந்த குற்றவாளி கொடுக்கிற வாக்குமூலம் அந்த இன்ஸ்பெக்டருக்கு, அந்த ஆய்வு செய்ய அதிகாரிகிட்ட கொடுக்கப்படும் வாக்குமூலம் செல்லாது, எந்த கோர்ட்லையுமே செல்லாது. அது உச்ச நீதிமன்றம் சரி, உயர் நீதிமன்றம் சரி, இல்லை ட்ரையல் கோர்ட் இருந்தாலும் சரி, அந்த வாக்குமூலம் செல்லாது. அது ஏன் அப்படி வச்சிருந்தான் அப்படின்னா, யாரை வேணா போலீஸ்காரங்க கொண்டு போய் அடித்து துன்புறுத்தி அவங்ககிட்ட வாக்குமூலத்தை வாங்கி கொண்டு போய் கோர்ட்டை சமர்ப்பித்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். அந்த பிரிவு மட்டும் இல்லைன்னா. ஆனால் தடா சட்டம், நம்ம டெமோக்ரஸி, நம்ம ஃப்ரீடம் வாங்கிட்டோம்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கிற காலத்தில் தடான்ற ஒரு சட்டத்தில் எந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், எந்த புலனாய்வு செய்ய அதிகாரி நம்மளை புலனாய்வு செய்ய ஒரு குற்றத்துக்காக அந்த புலனாய்வு அதிகாரியே வந்து அவங்ககிட்டயே நம்ம கன்ஃபெஷன் கொடுக்கலாம். கொடுத்து அந்த கன்ஃபெஷனை கொண்டு போய் கோர்ட்டில் சமைச்சா அந்த கன்ஃபெஷன் செல்லும் அப்படின்ற ஒரு சட்டம். அதனால அதே அந்த சட்டத்தில் எதுக்காக சட்டம் வெள்ளக்காரம் வைக்கலையோ, எதுக்காக சட்டம் இது எந்த கொடுமையான ஆட்சியிலையும் இல்லையோ, அந்த சட்டம் இது எதுக்காக நம்ம எதிர்க்கணுமோ அதே மாதிரி இது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ணன் பெரியார் அறிவாளனோட வழக்கிலையும் அவரோட புக் எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும், அவர் எப்படிலாம் கொடுமைக்கு உட்படுத்தி அந்த கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அந்த கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் எப்படி அவருக்கு தண்டனை கிடைச்சிருக்குன்றது தெரியும். தடா சட்டத்தின் கீழே மட்டும் 76,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க நாடு முழுவதும். அதுல தண்டனை கிடைச்சது வெறும் 4% மக்களுக்கு மட்டும்தான். அந்த சட்டம் அன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அந்த சட்டம் இந்த கேஸுக்கு பொருந்தாது என்று சொல்லிட்டாங்க. அது ஒரு விதம், அது ஒரு செய்தி. அதுக்கு அடுத்த செய்தி, அந்த சட்டத்துல இருந்தப்பட்ட வாக்குமூலம் அது மட்டும் பொருந்தும்னு சொல்லிட்டாங்க. அது எப்படிங்க, ஒரு சட்டமே இல்லாதப்ப அந்த சட்டத்துக்கு கீழே எடுத்த வாக்குமூலம் மட்டும் எப்படி பொருந்தும்? அது சரி, அதுவும் நம்ம ஒரு கேள்வி. அதுக்கு அடுத்த கேள்வி, இன்று அதே ராஜீவ்காந்தி கொலை இன்று நடந்திருந்தால், தடாக்கு அப்புறம் நடந்திருந்தால்
அண்ணன் பேரறிவாளனுக்கு தண்டனை கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. தடா சட்டம் 1995ஆம் ஆண்டு காங்கிரஸ் நீட்டிப்புக்கு முயன்ற போது மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்கள் அதை எதிர்த்தார்கள். ஏனென்றால் அது துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது என்ற காரணத்தினால் எதிர்த்தார்கள். எதிர்த்து அந்த சட்டம் பிறகு பாராளுமன்றம் ஏற்றுக்கொண்டது அது துஷ்பிரயோகம் செய்யப்படுகிற சட்டம் என்று ஏற்றுக்கொண்டு அதை எடுத்துவிட்டார்கள். அந்த சட்டமும் இன்று இல்லை. அந்த சட்டம் அந்த குற்றங்கள் செய்யப்பட்டதும் அந்த சட்டத்துக்கு கீழே இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. இருந்தாலும் அந்த சட்டத்துக்கு கீழே தண்டனை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் தோழர்கள் 7 பேர். அது வந்து சாத்தியமே இல்லை. ஆனால் இருந்தாலும் அது எதனால் அப்படி இருக்குதுன்னா, கொல்லப்பட்டவர் ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தி உண்மையாலுமே அண்ணன் சீமான் கூட நிறைய இடத்துல பேசியிருக்காரு. அவர் உடம்போட்டு சந்தனத்தில் இருக்கா இல்லையா எல்லாம் தெரியல. இங்கே வந்து போபால் விஷவாயு தாக்கி 3000 பேர் இறந்தாங்க. அதுக்கு அதோட எம்டி ஆண்டர்சனை சிஓ ஆண்டர்சனை இந்திய அரசே ஹெலிகாப்டர் மூலிமா தனி ஹெலிகாப்டர் மூலிமா பெயில் வாங்கி அனுப்பி வைக்கிறது அமெரிக்கா. அனுப்பி வச்சுட்டு அப்புறம் இன்னைக்கு தண்டனையில் எல்லாருக்கும் 2 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. மற்ற அதிகாரிகளுக்கெல்லாம் ஒன்று SM கிருஷ்ணா கோவப்பட்டு கேட்குறாரு அமெரிக்கா கிட்ட, நாங்கள் வந்து அவரை திரும்ப டீபோர்ட் பண்ணுங்க. உடனே ஒசாமா காலை குடிஞ்சு சொல்றாரு, இந்த விஷயத்தை பேசாதீங்க, வேற ஏதாவது நல்ல விஷயம் பேசுங்க அப்படின்றாரு. 3000 பேர் கொல்லப்பட்டவங்கள இந்திய அரசோட பாதுகாப்போட வெளியில அமைச்சு வச்சுட்டாங்க. ஆனா குற்றமே செய்யாத அறிவு போன்றவங்களுக்கு உள்ள வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னன்றது எதுவுமே இல்லை. நான் சொல்ற விஷயம் இல்லை. நீங்க தடா அப்படின்னு சொல்லி இமெயில்ல இளையதளத்துல போய் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். தடா சட்டம் போடப்பட்டது மைனாரிட்டிஸ், அதாவது இஸ்லாமிய மக்கள், தலித் மக்கள், எத்னிக் மைனாரிட்டிஸ், தமிழ்ஸ், காஷ்மீர், பஞ்சாப்ல இருக்கிறவங்க, மணிப்பூர், இந்த மாதிரி இருக்கிற மக்களை அடைக்கிறதுக்காகவே போடப்பட்ட சட்டம். அதனால தான் இன்னைக்கும் இவங்க தண்டனை அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது சொன்ன மாதிரி கெட்ட வார்த்தை சுப்பிரமணிய சாமி விஷயம் சொல்லணும். என்ன ஜெயின் ஒருத்தன் ஒரு பிக் பாக்கெட் பண்ண அடிக்கிறான். ஒரு பிக் பாக்கெட் குற்றவாளி இருக்கானா, அவனை வந்து போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க. 2 பேர் பார்த்துருக்காங்க. விட்னஸ் கோர்ட்ல கொண்டு போய் சமைக்கிறாங்க. சரிப்பா குற்றம் செஞ்சிருக்கான், அவனுக்கு தண்டனை அடை அப்படின்னா முடிஞ்சிருச்சு சட்டம். அதுக்காக தண்டனை அடைப்பான். இந்த ராஜீவ்காந்தி கொலை குற்றத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கான்ஸ்பிரசி யாரெல்லாம் கொலை பண்ணாங்க, கொலை பண்றதுக்காக தண்டனை அனுபவிக்கிறவங்கலாம் சரியான தண்டனை அனுபவிக்கிறாங்களா அப்படின்ற ஐயா ஏற்பட்டதுனால MC ஜெயின் அப்படின்ற தலைமை அப்படின்ற ஒரு நீதிபதி தலைமையில ஜெயின் கமிஷன் ஒன்று உருவாக்குறாங்க பார்லிமெண்ட்ல. அந்த ஜெயின் கமிஷன் இந்த வழக்கு இதோட முடிவு வரவில்லை. 21 பேரை இன்னும் விசாரிச்சாதான் அந்த வழக்கு முடிவு பெறும்னு சொல்லி ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்குது. அப்பனா என்கொயரியும் முடியல, இன்வெஸ்டிகேஷனும் முடியல, ஆனால் தண்டனை மட்டும் உறுதி செய்யப்பட்டது. இது எப்படி ஒரு தண்டனை வந்து முதல்ல கொடுத்துட்டாங்க. அது ஆனால் இது எல்லாருக்கும் நீங்க எல்லாரும் அனுபவிச்சிருந்தா, ராஜீவ்காந்தி 10:30 கொல்லப்படுறாரு. அந்த 10 மணிக்கு கொல்லப்படுறாரு. 10:30 வந்து அங்க அவரோட பாடியை கூட ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனா அதுக்கு முன்னாடி திரு சுப்பிரமணிய சாமிக்கு தெரிஞ்சிருக்கு ராஜீவ்காந்தி தான் கொல்லப்பட்டிருக்காரு. இது விஷயம் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அந்த ஜெயின் கமிஷன்லையும் அவங்களெல்லாம் விசாரிக்கணும்னு சொல்லப்பட்டிருந்தோம். அவங்க பற்றி விசாரிக்க முடியல. ஏன்னா அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க இந்த நாட்டில் மட்டும் இல்லை, அமெரிக்காலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க. அதனால அவங்கள வந்து ஒன்றும் பண்ண முடியல. அப்போனா இங்கே வந்து ஏன் அறிவு மட்டும்னா, அறிவுக்கு ஆதரவு தெரிவிக்க தமிழர்கள் ஒன்று கூடவில்லையா அப்படின்ற பல கேள்விகள் வருது. அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி பார்க்கணும், இது பண்ணணும். அடுத்தது கான்ஸ்பிரசின்ற தியரி. இதை வந்து ஒரு சட்டத்தில் இது ஒரு பிரிவு இருக்கு, செக்ஷன் 120B இந்திய தண்டனை சட்டத்துக்கு கீழே. ஒரு 3 நண்பர்கள் இருக்காங்க. 3 நண்பர்கள் பேங்க்கு போறாங்க. ஒரு நண்பரை மட்டும் வெளியில் நின்று நீ பாருப்பா, நான் பேங்க் போய் காசு எடுத்து வரேன்னு சொல்லிட்டு 2 நண்பர்கள் போய் பேங்கை கொள்ளடிச்சுட்டு அந்த 3ஆம் நம்பரையும் வெளியில கூட்டிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போறாங்க. போகும்போது ஒரு போலீஸ்காரங்க அந்த 3 பேரையும் பிடிச்சாங்கன்னா, அந்த வெளியில் இருந்த நண்பர் இருக்காருல்ல, அவர் இன்னசென்ட், அவருக்கு தெரியாது எதுக்கு இவங்க பேங்க் போனாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. நண்பர்ன்ற மாதிரி வெளியில இருந்தாரு, கூட வந்துட்டாரு. அதனால அவருக்கு தண்டனை கிடையாது. ஆனா அதே போல உச்ச நீதிமன்றமே சொல்லுது, ராஜீவ்காந்தி கொல்லப்படுவார் என்றது அறிவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு அதை ஒத்துக்கிறாங்க. இருந்தாலும் தண்டனை என்னன்னா, பேட்டரி வாங்கி கொடுத்தேன், இன்னும் பேஸ்ட் வாங்கி கொடுத்தவங்க, ப்ரெஷ் வாங்கி கொடுத்தவங்க, சோப் வாங்கி கொடுத்தவங்க, சிவராஜனோட போட்டோ எடுத்தவங்க, இவங்களுக்குலாம் தண்டனை கொடுக்காம போனவங்க. அறிவுமாவெல்லாம் விட்டு வச்சதே நம்ம ரொம்ப பெரிய வரப்பிரசாதம் தான் நினைச்சுக்கணும் போது. இல்லாட்டி அவங்களையும் உள்ளதுலேயும் அவங்க அம்மா தானே நீங்களும் உள்ள இருக்கேன்னு சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு
அரசியல் நம்மளோட தமிழனோட உணர்வுகளை ரெப்ரசன்ட் பண்ண யாருமே இல்லை. அதுதான் நான் டெல்லியிலேருந்து உணர்றேன். மூணாவது, இன்னைக்கு இருக்க சட்டம் என்னன்னா, 2 கேசுகளை சொல்ல விரும்பப்படுறேன். ஒன்று வந்து மது மேத்தான்னு ஒரு வழக்கு, இன்னொன்று வந்து மது மேத்தான்ற வழக்குல 8 வருஷம் ஒருத்தன் வந்து தூக்கு தண்டனை கைதியா இருந்தான். தூக்கு தண்டனை இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவன் இருக்கும்போது அவனை வந்து அவனை வந்து 8 வருஷம் தூக்கு தண்டனை வரும், இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமான்னு கொடுமை அனுபவிச்சதே பெரிய விஷயம். அதான் அவனுக்கு தூக்கு தண்டனை போடக்கூடாதுன்னு சொல்லி அவனை வந்து லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஜாவேத் அகமதுன்ற ஒரு கேஸ்ல 2.5 வருஷம் மட்டும்தான் தூக்கு தண்டனைக்காக காத்திருந்தான். அவனையும் இதே காரணத்தை சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அறிவுக்கு வந்து 12 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவருக்கு இன்னைக்கு தூக்கு வருமா நாளைக்கு தூக்கு வருமா அப்படின்னு தெரியாம துவச்சிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு வந்து இப்ப நீங்க கேட்கலாம், அப்படின்னா நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் அப்பீல் பண்ணலாமேன்னு. சுப்ரீம் கோர்ட் வந்து அப்பீல் பண்ணாலும் இங்க இருக்கிற ஐபி, இங்க இருக்கிறவங்க எங்க தமிழக மக்களோட உணர்வு என்னன்னு புரிஞ்சு அவங்க உணர்வுகள் எல்லாம் சேர்த்து தான் அவங்க முடிவு எடுப்பாங்களே ஒழிய சிட்டத்தை என்ன ஃபேக்ட்ஸ் இருக்கு இதை மட்டும் பார்த்து முடிவு எடுக்கிறது இல்லை. இறுதியா சொல்லிக்கிறேன். இறுதியா ஒரே விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஈழ போரிலேயே நம்ம யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாம நிராதாய பாடிகளாக இருந்தோம். அதுல கூட சில பேர் சில நாயங்கள் வச்சிருக்காங்க. இப்ப தலைவர் பிரபாகரன் வந்து இப்படி போஸ்ட் கொடுத்தாரு, அதனால நாங்கள் எதிர்க்கிறோம். அவர் வந்து கண்ணை எப்படி பிடிச்சாரு, அதனால நாங்கள் பிடிக்கலன்னா சொல்லி சில பேர் விலகுவதற்கு சில காரணங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த பேரறிவாளனோட விஷயத்துல நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து குரல் கொடுத்தே ஆக வேண்டிய குற்றம். ஏன்னா தூக்கு தண்டனை அப்படின்றதே ஒரு மனித நீதியற்ற செயல். தூக்கு போடுறதுக்கு யாருக்கும் யார் வேலையும் எடுக்க எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அதனால அந்த தூக்கு தண்டனை கைதிகளை வெளியில கொண்டு வரதுக்கும் மற்ற 7 பேரை வெளியே கொண்டு வரதுக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா உணர்வோட செயல்படணும்னு கேட்டுட்டு, இங்க பெரியார் புகைப்படம் வச்சிருக்காங்க, அண்ணா புகைப்படம் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் கேட்கலாம், இவங்க கூட அதை ஒன்று செய்வாங்க பொழுது. இங்க ஒருத்தர் சிரிச்சுட்டே இருக்காரு, அவர் வந்து சிரிச்சுட்டே இருக்காரு. அம்மா பெரியவங்க நம்ம அழுகுறாங்கனாலும் சிரிக்கிறாரு, நாங்கெல்லாம் வருத்தப்படுறோம் ஏதாவது பண்ணுங்கனாலும் சிரிக்கிறாரு. நான் சுப்ரீம் கோர்ட்ல போய் பல எம்பிஸ் எல்லாம் போய் பார்த்து கேட்கறேன், ஐயா பேரறிவாளன் இதில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு அப்படின்னு, ஐயோ அதை பத்தி நான் பேச முடியாதுன்னு பயப்படுறாங்க. கடைசியில் ஒருத்தப்பட்டு சொன்னாரு, கலைஞர் சொன்னா இங்க நடக்குங்க, கலைஞர்கிட்ட